ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 10ல் இருக்கிற ஒன் ஆஃப் த போயம் ரெக்வெஸ்ட் டு அ இயர் விச் வாஸ் ரிட்டன் பை ஜூடித் ரைட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எழுதப்பட்ட போயம், ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னா ஜூடித் ரைட். இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்திரேலியன் போய்ட். ஸோ இதுவரை இந்தியன் போய்ட் பார்த்துருக்கோம், அமெரிக்கன் போய்ட் பார்த்துருக்கோம், இப்போ ஆஸ்திரேலியன் போய்ட் வந்து பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து நோன் ஃபார் நேச்சர் போய்ட்ரி, நிறைய நேச்சர் போயட்ரி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர், ஒரு போயட்டு தான் யாருன்னா ஜூடித் ரைட், ஓகேங்களா. ஸோ இவங்களோட லிட்டரரி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த போயம்ஸ் டீல்ஸ் வித் நேச்சர், டைம், ஹியூமன் இமோஷன்ஸ், என்விரான்மெண்டல் அவேர்னஸ், இதை பற்றி எல்லாம் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் போயம் தட் இஸ் ரெக்வெஸ்ட் டு அ இயர் வந்து ஹியூமன் இமோஷன்ஸை பற்றி டீல் பண்ணக்கூடிய ஒரு போயம். இதோடைய சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போயம் வந்து போயட்டோட ஹோப் அண்ட் ரெக்வெஸ்ட் டுவர்ட்ஸ் த இயர் ஃபார் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஃபார் அப்கமிங் இயர்ஸ் ஆர் அப்கமிங் டேஸ் ஆஃப் த இயர் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த இயரில் அவங்களுக்கு வந்து நிறைய மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க டைரெக்டாக இயர்கிட்டையே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டைட்டில்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது, இயரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளாக ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆளாக ஒரு பர்சானிஃபைடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஐடியா ஆஃப் டைம் இயரை வந்து இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லிவிங் பீயிங்கா, அதாவது தட் குட் பி கிராண்ட் விஷஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட டோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோப்ஃபுல், ரெஃப்ளெக்டிவ் அண்ட் ப்ரேயர் லைக் டோன் தான் இருக்குது. நெகட்டிவாவோ ரொம்ப சப்ரெசிவாவோ சைக்கலாஜிக்கலி க்ளூமியாவோ இல்லை, லைக் சில்வியா பிளாத்தோடைய போயட்ரி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நேச்சர் இமேஜரி வந்து இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் பியூட்டி, ரெனியூவல், ஹார்மனி. அதே மாதிரி அவங்களோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோடைய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையுமே வந்து இதில் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹியூமன் டிசையர், எப்படி வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு பெட்டர் லைஃப், பீஸு, இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து லைஃப்பில் தேவைப்படும் அப்படின்றத, இவங்களுக்கு என்ன தேவையோ அப்படின்றத ஒரு ஹியூமனுக்கு என்ன தேவை அப்படின்றத ஜென்ரலாக வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன லிட்டரரி டிவைசஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி பர்சானிஃபிகேஷன், இமேஜரி, சிம்பாலிசம் எல்லாமே வந்து இருக்குது. இந்த போயம் என்ன மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நியூ இயர் கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. அதாவது விஸ்டம், கைண்ட்னஸ், மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மெட்டீரியல் வெல்த் மட்டும் கொடுக்காம எனக்கு மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு, லவ், கைண்ட்னஸ் எல்லாத்தையுமே என் லைஃப்பில் கொடு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜில் தான் வந்து இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த போயமோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி பாசிட்டிவ் போயம் அண்ட் ஒரு ஃப்யூச்சரை வந்து பாசிட்டிவ் ஹோப்போட எதிர்பார்க்குற மாதிரி இந்த போயம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ரீடர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப், அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் பற்றி ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் போயம். தேங்க்யூ.